ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி vlogல வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஹோம்மேட் மசாலாஸ் வச்சு எப்படி வந்துட்டு மீன் வறுவல் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டெண்டர் கட்ஸில் தான் வந்துட்டு வாங்கியிருக்கோம். என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு 1/2 kg பாறை மீன், அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 kg வந்துட்டு வவ்வால், பாண்ட் வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபிஷ் தான் வந்துட்டு வாங்கியிருக்கோம். டெண்டர் கட்ஸில் வாங்கினனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நான் போர் வாட்டரில் வந்துட்டு 2 தடவை ஃபுல்லாக வந்துட்டு கழுவி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியில் வந்துட்டு ஒரு தடவை வந்துட்டு கழுவி வச்சுருவேன். இன்றைக்கி வந்துட்டு மீன் மசாலா வந்துட்டு பண்ணுறதுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் கிட்ட வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி தூள் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு வாசம் வந்துட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டும் 1 துண்டு இஞ்சியும் நல்லா வந்துட்டு தட்டி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீன் மசாலா வந்துட்டு நல்லா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மீனாக வந்துட்டு எடுத்து நல்லா வந்துட்டு அந்த மசாலாவை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல்லா மசாலாமே வந்துட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு தயாரித்த மசாலாஸ் தான். நம்ம கடையில் போய் மீன் மசாலா பாக்கெட் வந்துட்டு வாங்கி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் வந்து மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணி போடுறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மசாலாலாம் நல்லா தடவி ஒரு 2-3 ஹார்ஸ் நல்லா வந்துட்டு காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு போட்டு எடுத்தால் நம்மளோட அருமையான ஹோம்மேட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே வந்துட்டு எப்படா இந்த ஃபிஷ் ஃப்ரையை வந்துட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரே டெம்பாயிரும். நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஹோம்மேட் மசாலாஸ் யூஸ் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டடா.